ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னையும் உன் குடும்பத்தையும் உன்னுடைய குலத்தையும், அதாவது உன்னுடைய தலைமுறையையும் காப்பாற்றக்கூடிய தெய்வம் எதுவோ அதுதானே குலதெய்வம். அப்படி உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்களுக்கான நல்லதை செய்வதற்காகவே காத்திருக்கும் இந்த வராகி அம்மாவை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு நான் உனக்கு சொல்ல வர்ற விஷயங்களையெல்லாம் கேளு. ஓ மனசுல உனக்கான குலதெய்வம் யார் என்பதை நீ அறிவாய் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் இப்போது அதை பத்தி நான் சொல்ல வரல என் செல்லமே. உன் குலத்தை காப்பாற்றக்கூடிய இந்த வராகி அம்மா உனக்கும் உன்னுடைய குடும்பத்திற்கும் நல்லது செய்வதற்காக உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னை மனப்பூர்வமாக உள்ளே அழைத்துக் கொள்வாயா என கேட்கிறேன். நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும்படி அற்புதத்தை நிகழ்த்துவதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. இதனால் வரை நீ நினைச்சது நடக்காம, மனசுல ஆசைப்பட்டது கிடைக்காம நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் நான் அறிவேன் என் செல்லமே. ஆனா இப்போ நீ எதிர்பார்க்காத சமயத்துல நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி முடிப்பதற்காக, உன் வாழ்வில் நன்மை உண்டாகும்படி நல்லது நடப்பதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். நம்பிக்கையோட இரு. சில விஷயங்கள்ல நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் போயிருந்தாலும் அது உனக்கு தீமைதான் என முடிவு செய்ய வேண்டாம். வாழ்க்கையில ஏற்ற இறக்க சூழ்நிலை இருப்பது என்பது சகஜமான ஒன்றுதானே. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் இது ஏற்றமா இறக்கமா என யோசிப்பதை விட்டுவிட்டு எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்க, எனக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா அவங்க ஆக்கி தருவாங்கன்னு என் மீது பொறுப்புகளை ஒப்படைத்து விடு. காலம் செல்ல செல்ல உன் வாழ்க்கையில நடந்தது நல்லதா கெட்டதா எல்லாவற்றையும் எதற்காக நான் செய்தேன் என்கிற காரணம் நிச்சயமாக உனக்கு புரிய வரும் என் செல்லமே. நீ எதை பத்தி யோசிக்காம உன்னுடைய கடமைகளை மட்டும் செய்தால் போதும். நிறைவான மகிழ்ச்சியான நிம்மதியான சந்தோஷம் கலந்த வாழ்க்கை உனக்கு அமைவதை யாராலும் தடுக்க முடியாது. வாழ்க்கையில யாருமே கத்துக் கொடுக்காத சில பாடங்களை எல்லாம் நீ தனிமையில் இருக்கும்போது உன் மனதிற்குள் நானே வந்து புரிய வைப்பேன். ஒருபோதும் யாரையும் நம்பி ஏமாந்து வாழ வேண்டாம். தனிமை கூட உனக்கு இனிமையாக மாறும்படி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அர்த்தங்களையும் நான் உருவாக்குறேன். ஒருபோதும் இந்த வராகி அம்மாவின் மீது இருக்கிற நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். உன் மீது உனக்கு இருக்கும் தன்னம்பிக்கையும் இழந்து விட வேண்டாம். வாழ்க்கைனா தடையும் தடங்கல்களும் பிரச்சனையும் சிக்கல்களும் வரத்தான் செய்யும். எதற்காகவும் வருந்தாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதில் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட்டால் உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்து உன் நிலைமையையும் கூடிய சீக்கிரம் நான் உயர்த்தி விடுவேன். பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பது தவறல்லவா? இல்ல அவங்களே புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தீனா கடைசி வரைக்கும் அவங்க உன் கஷ்டத்தையும் மனவேதனையும் உன் மனம் படும் பாட்டையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதனால இப்போ நீ பேசினா மட்டும்தான், உன் மனசுல நினைக்கிறத நீ சொன்னா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும் என்ற சூழ்நிலை வந்து விட்டது. அதனால தயக்கத்தையும் பயத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ எல்லா விஷயங்களையும் சொல்ல நினைக்கிற விஷயங்களையும் எல்லாம் அமைதியா எடுத்து சொல்லி முடிவுக்கு வரவழைத்து விடு. உன் மனதில் குமைந்து கொண்டிருக்கும், உன் மனதில் புழுங்கிக் கொண்டு நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அமைதியாக பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் வாழ்க்கை துணையாக உன் வராகி அம்மா நானே இருக்கும்போது நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயங்களையும் ஆறப்போடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உனக்கு ஏற்றாற்போல் நான் மாற்றி தருவேன். உன் அன்பை புரிந்து கொண்டு நீதான் எல்லாமேனு எல்லாரும் உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலையை நான் நிச்சயமாக உருவாக்குவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கான தீபத்தை நான் ஏற்றி வைத்து விட்டேன் அல்லவா? இனிமே பாரு, உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இந்த குலதெய்வம் உன் குலத்தை காப்பாற்றி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் நடத்தி முடித்து விட்டேன் என கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லும்படி சகல சௌபாக்கியங்களையும் சகல அதிர்ஷ்டங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் உன் வாழ்வில் கொண்டு வரப்போகிறேன். சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீ எந்த அளவுக்கு தாங்குறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் உயர்வு உனக்காக காத்திருக்கும். உன்னுடைய எல்லா துன்பங்களுக்கும் நான் ஒரு முடிவு கட்டிவிட்டேன் என் செல்லமே. அந்த முடிவு உனக்கு சாதகமாக சுபமாக மாற வேண்டுமானால் இன்னைக்கு இருக்கும் இந்த நிலைமையை நீ கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் இரு. யாரையும் ஏமாற்றும் எண்ணம் உனக்குள் வர வேண்டாம் என் செல்லமே. உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் நீ எல்லாரிடமும் உண்மையாக பழகு.
உண்மை நேர்மை எல்லாமே அழியாத சொத்துக்கள். அது காலம் செல்ல செல்ல உனக்கே புரிய வரும். நீ உண்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டதின் மகத்துவத்தை கூடிய சீக்கிரமாக நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லதாய் நடக்கும் என் செல்லவே. இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் எல்லா மேலையும் ஆசைப்படுறதுக்கு தகுதி இருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் படைக்கப்பட்டது தானே. ஆனா நீ ஆசைப்பட்ட அனைத்தும் உன்னை வந்தடைவதற்கான தகுதியும் அதற்கு இருக்க வேண்டுமல்லவா? நீ உயர்வான பிள்ளை, உயரிய மனம் கொண்ட நல்ல பிள்ளை. அப்படி இருக்கும்போது உன் வாழ்வில் உனக்கான உயர்ந்த விஷயங்களை தானே உன்னிடம் ஒப்படைப்பேன். தகுதி உள்ளவை மட்டும்தான் உன்னிடம் நிலைத்திருக்கும். தகுதி இல்லாத விஷயங்களும் தகுதி இல்லாத மனிதர்களும் உன் வாழ்வில் உன்னை நெருங்கவே வந்து சேரவே முடியாது என் செல்லமே. உன்னுடனேயே எப்போதும் இருக்கும் இந்த வராகி அம்மா நானு உன் அருகிலேயே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? எந்த விஷயமும் உனக்கு தடங்களாக நின்று விடாத அளவிற்கு தாளிடப்பட்ட கதவுகளை எல்லாம் நான் திறந்து வைக்கப் போகிறேன். நான் தானே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி கொண்டு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் என்ன நினைச்சா போதும், உடனே உன் பக்கத்துல நான் ஓடி வந்து உட்கார்ந்துக்குவேன். நானே கதி என என்னையே நம்பி இருக்கும் உன்னை எப்படி நான் பாதியில் விட்டு விட்டு போவேன் என யோசிக்கிறாய்? கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததெல்லாம் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே என் செல்லமே. நீ உன் வாழ்க்கையில நிறைய போராடுற, நிறைய துன்பங்களை சந்திச்சு சகிச்சுக்கிட்ட. எனக்கெல்லாம் எங்க விடிவு காலம் வரப்போகுதுன்னு உன் வாழ்க்கையில் நீயே இப்போது வெறுப்பையும் சலிப்பையும் உண்டாக்கி கொண்டு அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் கூட சந்தித்து கொண்டிருப்பதும் எனக்கு தெரியும். ஆனால் நீயே ஆச்சரியப்பட்டு அதிசயப்படக்கூடிய வகையில் உனக்கான வாழ்க்கையை நான் முன்னேற்றம் நிறைந்ததாய் மாற்றப் போகிறேன். நிச்சயமாக உன் எண்ணப்படியே நீ வெற்றியின் இலக்கை தொட்டு பிடிப்பாய். உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான காலம் வந்துவிட்டது என் செல்லமே. எந்த விஷயமே உன் வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே உன் தவறு கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத சில நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய். இந்த நிலைமை கூடிய சீக்கிரம் நான் உனக்கு சரி செஞ்சிடறேன். உன்னால் முடிஞ்சா நீ யாராவது ஒருவருக்கு வயிறு நிறைய உணவை வாங்கி கொடுத்தால் போதும். அவர்கள் நிறைவான அளவுக்கு உன்னிடம் வாங்கி சாப்பிட்டு மனம் நிறைவடைந்தாலே அந்த அன்னதானம் மூலமாக உனக்கான விஷயங்கள் எல்லாம் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. அன்னதானத்தை கூட உனக்கு பிடிச்ச மாதிரி செய்யாம அதை உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி செய்து கொடு. அதுதான் உனக்கும் நல்லது, நீ செய்த நன்மைகளும் பல மடங்காக மாறுவதற்கு நல்லது. விரைவில் உன் வாழ்க்கையை நான் இதன் மூலமாகத்தான் மாற்றப் போகிறேன். தான தர்மம் இல்லாதவர்களுக்கும் எளியவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஆளாக மாறிவிட்டால் நீ எதற்கும் கவலைப்படாத அளவிற்கு உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும் என் செல்லமே. இனிமே நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை மாறப்போகுது. என்றும் என்றென்றும் என் அருள் எப்போதும் உனக்கு உண்டு. நீ நன்றாக இருப்பாய். இது இந்த வராகி அம்மாவின் வாக்கு. நீ கீழே விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க ஓடி வந்த நானே இப்போது உன் கண்ணீரை துடைத்து உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்ய போகிறேன். இடைவிடாமல் எப்போதும் இந்த வராகி அம்மாவை அடிக்கடி மனசுல நினைச்சுக்கிட்டீனாலே யாருமே உன்னை தொட முடியாத உயரத்திற்கு நீ உயர்ந்து விடுவாய் என் செல்லமே. என் அருளும் ஆசியும் எப்போதும் உனக்கு இருந்து உன் வாழ்வில் நீ வெற்றியை பெறுவதற்கு உனக்கு உறுதுணையாய் இருக்கும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்திட வேண்டாம். ஏன்னா அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அல்லவா? உன் கேள்விகளுக்கும் கவலைகளுக்கும் நானே பதிலளித்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறேன். என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றுவேன்.